உங்கள் மத்தியில் என்னை கொண்டு வந்து சேர்த்த நமது ஆண்டவர் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தருக்கு நான் முதலாவதாக என்னுடைய நன்றியை நான் செலுத்துகிறேன். என்னை அன்போடு அழைத்த நமது அன்பு ஐயா அவர்களுக்கும் அன்பு அம்மா அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தார் எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களோடு கூட நான் இருப்பது கர்த்தர் கொடுத்த மாபெரும் கிருபை. நான் இன்று உங்களோடு நிற்பதற்காக எனக்காக என்னை ஜெபத்தில் தாங்குகிற ஒரு மிகப்பெரிய ஒரு அன்பு உள்ளங்கள். நீங்களும் நிறைய ஜெபிச்சிருக்கிறீங்க இந்த கூட்டணிக்கு ஆசீர்வாதமா இருக்கணும்னு. அதே போல எங்களுக்கு ஆவிக்குரிய மூத்த அண்ணன் திரு சாம்ராஜ் அண்ணன், அன்பு பாஸ்டர் திரு ஸ்டான்லேயா, அவங்களுக்கெல்லாம் மற்றவங்க எல்லாருக்கும் நான் என்னுடைய அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன், நன்றியை கூறுகிறேன். இந்த நாளிலும் கூட உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த வாய்ப்புக்காக நன்றி சொல்கிறேன். ஒரு நிமிடம் தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நீங்கள் ஆசீர்வதித்து கொடுத்த அந்த அருமையான இரவு வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, ஒரு விஷயம் எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே, உங்களது மகா பரிசுத்த இரத்தத்தினாலையும் உங்களது மகா பரிசுத்த ஆவியினாலையும் உங்க மகா பரிசுத்த வசனத்தினாலையும் கழுவுவதற்கு தகுதிப்படுத்துவதற்கு எங்களையும் எங்களது குடும்பத்தையும் உங்க பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். தகப்பனே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க. எங்களை முழுவதுமாக நாங்கள் ஆண்டவரை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்களது முழுவதுமான மன்னிப்பை பெறுவதற்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை தகுதிப்படுத்துங்க. நாங்கள் கேட்ட வசனங்களும் தற்போது கேட்கின்ற வசனங்களும் எங்களுக்குள்ளாக 1, 30, 60, 100 பலன் கொடுக்க ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்கள் அப்படியே செய்யப்படுகாய். ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஆண்டவர், இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்களில் நாம் ஆண்டவருடைய பிறப்பை நாம் மகிமைப்படுத்துவதற்காக நாம் இங்கு கூடியிருக்கிறோம். ஆண்டுடைய பிறப்பை மகிமைப்படுத்துவதில் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து முன் நிகழ்வுகளும், எதிர்காலத்தில் நடக்கப் போகிற அனைத்து முன் நிகழ்வுகளும் நிறைவேறுவதற்காக நமது ஆண்டவர் இயேசு பிறந்தார். ஹல்லேலூயா. அதை நாம் நமது பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். நாம் நமது சூழ்நிலைகளில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இன்று நாம் சிந்திக்க போகிறோம். எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். மத்தேயு 1 அதிகாரம் 21 வசனத்தை சேர்ந்து படிக்க போறோம். நாம் யாவரும் எந்தெந்த சூழ்நிலைகளில் எப்படி நடக்க வேண்டும் அப்படி என்பதற்கு மத்தேயு 1 அதிகாரத்தின் மூலமாக நமக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த பிறப்பின் மூலமாக கற்றுக் கொடுக்கிறார். 21 சேர்ந்து படிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். ஹல்லேலூயா. இந்த நற்செய்தியை சொன்னவர் ஆண்டவர் அனுப்பிய கர்த்தருடைய தூதன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய தூதன் இயேசு அப்படிங்கிற பெயரை வைக்க சொல்றாங்க. அந்த பெயரை இயேசு சுவாமிக்கு அவருக்கு 8ஆம் நாள்ல வைக்கிறாங்க. தாய் தகப்பன் தங்கள் கர்த்தர் தூதன் சொன்ன வார்த்தைக்கு அப்படி கீழ்ப்படுகிறாங்க. நாம இந்த நாள்ல இயேசு என்ற வார்த்தையை எப்பொழுது எல்லாம் பயன்படுத்த வேண்டும், அதுதான் இந்த வசனத்தினுடைய சாராம்சம். இந்த உலகத்துல எல்லாருமே இங்க உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் நாம எப்பவுமே பரிசுத்தத்திலே அப்படியே நிறைஞ்சு வாழ்றோம்னு சொல்லி நம்மளால 100% உறுதியா சொல்ல முடியுமா? முடியாது. ஏனென்றால் அவர் சொல்லியிருக்கிறார், நம்மில் பாவம் இல்லை என்று சொல்வோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். அப்ப நாம 100க்கு 100 ஒரு பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கு இயேசு இந்த உலகத்தில் வந்தார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆமென். நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன சின்ன சோதனைகள் வரும் பொழுது, எண்ணத்தில், பார்வையில, நாங்க இப்ப நம்ம டியூட்டி பாக்குறோம், என்னையா இப்படி ஒரு பார்வை பார்த்துட்டு போறாங்க, இப்படி ஒரு கோபமா பாக்குறாங்க, இப்படி பேசுறாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி மனிதர்களை அற்பமாக ஒரு பார்க்கக்கூடிய ஒரு எண்ணம், தவறாக பார்க்கக்கூடிய எண்ணம், இதுவும் ஒரு பாவம். பேசுகின்ற வார்த்தைகள் பாவம். இப்படி எப்படிலாம் நமக்குள்ள ஒரு வார்த்தை வருதோ, எண்ணங்கள் வருதோ, அப்ப அந்த சமயத்துல இயேசு அப்படின்னு சொல்லியாச்சுன்னா என்ன ஆயிருது? அவைகள் எல்லாம் கழுவப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. நாம அவங்க பேசின யார்கிட்ட பேசணுமோ அவங்ககிட்ட ஒப்புரவாவதற்கு நமக்கு அந்த நாமம் கிருபை செய்கிறது. அதுதான் அவருடைய பிறப்பின் நாமம் இயேசு. ஹல்லேலூயா. அதனால இப்படிப்பட்ட எண்ணங்கள் எப்பொழுதெல்லாம் வருதோ ஒரு பெரிய ஜெபத்துக்காக காத்திருக்க வேண்டியதில்லை. எண்ணங்கள் தோன்றின உடனே இயேசு 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 இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாலே போதும். வண்டியில போகும்போது சொல்லிக்கிட்டு இருந்தா, சொல்லிக்கிட்டே போனா இந்த பாவமே வராது, அது விலகி ஓடிடும். நல்லா பார்த்திருப்பீங்க, நடந்து போகும்போது எல்லா வண்டியும் மோதுற மாதிரி வரும்.
டூ வீலர்ல போனா கொஞ்சம் லிமிட்டடான வண்டி மோத வரும், கார்ல போனா இன்னும் கொஞ்சம் லிமிட் ஆகும். இதே இது நம்ம பஸ் லாரியில போனோம்னு வச்சுக்கோங்களேன், பஸ்ல போனா கூட மோத வர்றாங்க இப்ப சில பேர், ஏன்னா இன்சூரன்ஸ் நல்லா கிடைக்கும்னு. லாரியை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவன் பிரேக் பிடிக்காத வண்டியில தான் வருவான். கார்பரேஷன் தண்ணி லாரி வருதுன்னு சொல்லியாச்சு என்ன சொல்லுவாங்க, பயங்கர வேகமா வருது, நம்மளை அப்படியே நசுக்கி சட்னி ஆக்கிறோம் பயந்து போவாங்க. அப்ப ஒரு வாகனத்தை பார்த்து ஒரு பயம் வருது. சில பேருக்கு வந்து இந்த மேகம் மழை அதிகமா பெஞ்சுன்னா பிளைட்ல போகும்போது ஒரு பயம் வந்துடும். அவ்வளவுதான், இந்த பிளைட் இறங்குமா இல்ல வட்டம் அடிக்க விட்டுருவாங்களா அப்படின்னு ஒரு பயம் வரும். ஆனா இயேசு நாமத்தை சொல்லிக்கிட்டு நம்ம நடந்து போய்கிட்டே இருந்தா பாவம் எந்த பக்கம் போகுதுனே தெரியாது. ஹல்லேலூயா. அப்படியாக எல்லா நேரங்களிலும் நாம் வெளியிலே செல்லும் பொழுது அவரவர் பெற்ற கிருபையின் படி எங்களுக்கு வந்து இயேசு நாமத்தை மட்டும் தான் சொல்லிட்டு போவோம், சொல்லிட்டே போவோம். அதே இது ஆவியின் அபிஷேகம் பெற்றவங்க அந்நிய பாஷையில ஜெபிச்சுட்டே போவாங்க. இப்படி ஒவ்வொரு காரியங்கள் இருக்குது. நாம எளிமையா இதை சொல்லிக்கிட்டே போகும்போது நமது கண்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து அவர் காவல் வைக்கிறார், நமது இதயத்துக்கு காவல் வைக்கிறார், எண்ணங்களுக்கு காவல் வைக்கிறார், அவருடைய வசனத்தின்படி வாழ உதவி செய்கிறார். அதனால இன்னையிலிருந்து இந்த நாமத்தை நாம வந்து சொல்லுவதற்கு சந்தோஷமா செய்வோம். இயேசு இயேசு சேர்ந்து சொல்லி பாப்போமா? இயேசு 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 இயேசு. அப்படியாக சொல்லும் பொழுது அப்படி நாம மகிமைப்படுகிறது. எங்கயா வண்டி வந்து சிக்னல் போட்டிருப்பாங்க, நிப்பாட்டி இருக்கும் போது என்னடா இந்த போலீஸ் எப்ப பார்த்தாலும் சிக்னல்ல 120 செகண்ட் போட்டிருக்காங்க நினைக்காதீங்க, உங்களை நிப்பாட்டி அந்த ஜங்ஷனுக்காக ஜெபிக்க வச்சிருக்கிறாரு. ஹல்லேலூயா. இந்த பகுதிகளில் எந்த ஒரு விபத்து நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த இடத்துல அந்த இயேசுன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. அந்த பகுதியில ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகும். ஹல்லேலூயா. அதனால எங்கேயும் முறுமுறுக்கவே வேண்டியதில்லை. சாப்பாடு கம்மியா இருக்குதா அந்த இடத்துல வந்து என்னங்க இது சரியாவே ஆர்கனைஸ் பண்ணல அப்படி சொல்லக்கூடாது. பட்டினியோடு இருக்கவங்களுக்காக நான் ஜெபிக்க போறேன் ஆண்டவரே, இயேசுன்னு சொல்றேன் ஆண்டவரே, எல்லாருடைய பட்டினிகளும் தீர்க்கப்படட்டும் ஆண்டவரே. இப்படியாக இயேசு என்ற நாமத்தில் இவ்வளவு உள் அர்த்தங்கள் அடங்கி இருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அனைத்து வசனங்களையும் நிறைவேற்றவும் அதை நாம் புரிவதற்காகவும் ஆண்டவர் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. அதே மாதிரி அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இரண்டாவது காரியம் 23வது வசனம், இம்மானுவேல் சேர்ந்து படிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. அநேகம் பேர் வந்து போன் பண்ணுவாங்க, கல்யாணமாகி பிள்ளை அனுப்பியிருப்பாங்க, அம்மா இங்க இருந்து அம்மா கேட்ப, நீ தனியாவா இருக்கிற? ஆமாம்மா, அவர் டியூட்டிக்கு போயிட்டாருமா, நான் தனியா இருக்கிறேம்மா. அங்க இருந்து இது ஒரு உரையாடல், ஒரு வேஸ்ட் உரையாடல். உலகத்தில் இப்ப பண்ணக்கூடிய பெண்களுக்கு நடக்கக்கூடிய இடையில நடக்கிற உரையாடல், ஆண்களுக்கு இடையில நடக்கக்கூடிய உரையாடல். அப்பா கேப்பார் பையன்ட்ட, என்னப்பா நீ என்னப்பா சோர்வா இருக்கியாப்பா? ஆமாப்பா. சாப்பிட்டியாப்பா? வெள்ளம் வந்துருச்சாப்பா? மழை வந்துருச்சாப்பா? எதுக்கு பரிதாபப்படணும்? இம்மானுவேல் சொல்லிக்கிட்டே இருப்பா, கர்த்தர் உன் கூட இருப்பார். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட வார்த்தைகளை கற்று தந்திருக்கிறார் ஆண்டவர். சொல்ல வேண்டியதை சொல்லாம ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். இப்படியாக இந்த உலகத்துல வாழக்கூடிய ஜனங்கள், அதுவும் இயேசு என்ற நாமத்தை அறிஞ்சதுக்கு அப்புறமும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி தங்க ஒழுக்கத்தையே கெடுத்துட்டு வராங்க. ஆகாத சம்பாஷணை. இனி அப்படி நான் சொல்லக்கூடாது. வீட்டுல இருந்து போன் பண்ண, எங்கப்பா இருக்கிற? இயேசுவோட இருந்துட்டு இருக்கேன். அப்ப வேற என்னப்பா செய்யணும்? அவரெல்லாம் பாத்துக்கிடுவாரு. நீ படிச்சியாப்பா? சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு, நான் படிச்சுட்டு இருக்கிறேன். வேலைக்கு போனியாப்பா? கூட இருக்காரு, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்னப்பா நைட் நல்லா தூங்குனியா? நைட் என் பக்கத்துல இருந்து பாத்துக்கிட்டா நல்லா தூங்குனேன். ஹல்லேலூயா. அப்படியாக இம்மானுவேல் என்ற நாமத்தை சொல்லி 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 சொல்லும் பொழுது அவர் நாம மகிமைப்படுகிறது. ஹல்லேலூயா. அதனால நாம் இப்படியாக அவரை அறிக்கை செய்வதற்காக, அதை கற்றுக் கொடுப்பதற்காக சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இயேசுவாக பிறந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நம்ம என்னைக்குமே ஒரு கம்ப்ளைண்ட் ஆயிருச்சு அப்படியே பயப்பட வேண்டியதில்லை. நம்மளை பத்தி டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்க்கறவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பொது இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க, பல கம்ப்ளைண்ட் வரும். ஆனா அதை பத்தி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப லேட்டஸ்ட் கம்ப்ளைண்ட் என்ன வந்துட்டு இருக்குது? நீங்கள் வந்து உங்க தொலைபேசியில் தீவிரவாதிகளோடு தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், என்ன பண மோசடி செய்து தொடர்பு கொண்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களை கைது செய்ய போறோம். எங்க இருந்து? இந்த கோமாளி பையன் எங்க இருந்தோ பேசுறான். இதை கேட்டுட்டு மனநோயாளிகள் என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. இம்மானுவேல் எங்க கூட இருக்காருன்னு சொல்ல வேண்டியதானே அவங்ககிட்ட. அவன் பேசட்டும். ஏப்பா நாங்க டெய்லி பேசுறது மேல ஹெவன்ல பேசிட்டு இருக்கோம்ப்பா, ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். நீ என்னமோ மணி லாண்டரிங்கிற, எங்க தீவிரவாதிங்கிற, நீயா தான் அது இருக்க போற. போன வை மிஸ்டர்,
நீ வேணா செக் பண்ணி பாரு. அதிகமான நான் நேரம் பேசுனது யாரோட பேசிட்டு இருக்கிறேன்? இயேசுவோடு பேசிக் கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட பயம் கிறிஸ்தவர்களையும் நடுக்குகிறது. காரணம் என்ன? இம்மானுவேல் என்ற நாமத்தினுடைய வல்லமையை அறியாமல் இருப்ப இந்த காரணத்தினால் பயந்து, சார் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க போல தெரியுது சார், என்னைய பேசவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார், ரூம்ல தனியா இருக்க சொல்லியிருக்காங்க சார், கணவன் கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார், மனைவி கூட பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க சார், எங்க வீட்டை கண்காணிக்கிறாங்களா சார். இது ஒரு கோமாளி பையன் எங்க இருந்தோ பேசுறான், இவங்க கேட்டு பயப்படுறாங்க. நாம சொல்லணும், ஹலோ வாப்பா புறப்பட்டு என் கூட இம்மானுவேல் இருக்கிறார் என்பதை பார்த்து செல். கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. இது இயேசு பிறப்பு என்பது நமக்கு விசுவாசத்தை தருகிற ஒரு பிறப்பு. நாம் அவருக்குள் பலப்படுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்க பிறப்பு. அதற்காகவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த இயேசு சுவாமியினுடைய பிறப்பை குறித்து இவர் என்னென்ன அற்புதங்களை செய்வார் என்பதை பற்றி நாம் பழைய ஏற்பாட்டில் அதிகமாக தேடுவதை விட புதிய ஏற்பாட்டில் ஆண்டவர் செய்த அற்புதங்களை பற்றி ஒவ்வொரு புஸ்தகத்திலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ஆண்டவர் செய்த அற்புதம் 37 அற்புதங்களை குறித்து சொல்லப்படுகிறது. இந்த 37 அற்புதங்களை குறித்து சொல்லப்படும் பொழுது நாம் அதை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு கிடைக்க போகிறது. பழைய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பார்க்கும் பொழுது உயிர்த்தெழுதலை குறித்து பார்க்கும் பொழுது 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா அங்க எலியா தீர்க்கதரிசி உயிரோடு எழுப்பினது. அப்ப தீர்க்கதரிசியை தேடி போய்கிட்டே இருக்கணும். உயிரோட எழுப்புறது வைக்கிறது செய்யறதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர் தேடி போனோம். இப்ப ஆண்டவர் என்ன செய்யறாரு? எளிதாக்கிட்டார். ஆண்டவர் என்ன செய்யறாரு? எளிதாக்கிட்டார். நாம் சேர்ந்து படித்து பார்த்தால் அவர் தமது வசனத்தை அனுப்பி என்ன செய்யறாரு? வசனத்தை அனுப்பி இந்த வசனத்தின் மூலமாவே நீ குணமாயிருவ, நீ எங்கேயும் தேடி போய் அலைய வேண்டாம், எளிமையாக்குறேன். அதுக்கு தான் ஏசாமி வந்திருக்காரு. ஹல்லேலூயா. சுகம் இல்லாதவர்கள், பலன் இல்லாதவர்களுக்காக நாம் என்ன செய்ய போறோம்? இருந்த இடத்துல அவங்களே ஜெபிச்சாலும் விடுதலை, போன்ல ஜெபிச்சாலும் விடுதலை, சேர்ந்து ஜெபிச்சாலும் விடுதலை, நோயாளி எங்க இருந்தாலும் இங்க இருந்து ஜெபிச்சா விடுதலை. அதுதான் இயேசு என்ற நாமம், சுகமளிக்கும் நாமம். ஹல்லேலூயா. அப்படிப்பட்டதை நம்ம விசுவாசிக்கணும். இப்பயும் அநேகர் பாத்தீங்கன்னா ஒரு சுகவீனம் வந்துருச்சுன்னா போதும், அவங்க அப்படியே யார் யாரெல்லாம் பேச மாட்டேன்னு போன பக்கத்திலே வச்சிருக்கிறது. போன்ல பேசிட்டாங்கன்னா, ஓ பிரதர் நீ இதுக்காக தான் பேசி, அவங்க கேட்க வந்தது வேறதா இருக்கும். இவங்க சொல்லுவாங்க, நான் ரொம்ப நாளா சுகவீனமா இருக்கிறேன், படுத்த படுக்கையா இருக்கிறேன், பெட்லயே எல்லாம் போயிட்டு இருக்கு, ஆபரேஷன். இது எதுக்கு யார் கேட்டா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லக்கூடிய விசுவாசம் நமக்கு பெருக வேண்டும். அந்த சுகமளிக்கும் வல்லமைய நாம் இயேசு சுவாமியிடம் பெற்றுக்கொள்வதற்காக, அவர் தம்மை ஒப்புக் கொடுப்பதற்காகவே ஆண்டவர் வந்திருக்கிறார். அப்படியாக ஒரு 37 அற்புதங்களை செய்யப்பட்டதை நம்ம பரிசுத்த வேதாகமத்துல பார்க்கிறோம். அதெல்லாம் ரொம்ப ஒரு யூனிக்கா இருக்குது. அதை எடுத்து படிச்சு பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா 4 சாப்டர்லயுமே ஆண்டவர் செய்த அற்புதங்களை ஒரே மாதிரி சொல்லப்பட்டது ஒரே ஒரு தான். 5000 பேருக்கு ஆண்டவர் உணவு கொடுத்ததை பத்தி அதுல சொல்லப்படுகிறது. அடுத்து பாத்தீங்கன்னா 3 சாப்டர்ஸ்ல ஆண்டவர் செய்த அற்புதங்கள் ஒரு 11 அற்புதங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 2 சாப்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா 8 அற்புதங்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி 15 இதுல பாத்தீங்கன்னா தனித்தனியா சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, அது லிமிட்டடா எழுதியிருக்கிறாங்க, இன்னும் நிறைய இருக்குது, ஆனா அது சொல்லப்படல. எழுதுறதுக்கு புஸ்தகம் பார்த்தா நம்ம தூக்கிட்டு வர முடியாது. இதை ஏன் இந்த இடத்துல சொல்றேன்னா, இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடும் போது நமக்குள்ள இயேசு என்ற நாமத்தை சொல்லும் பொழுது சுகம் உண்டாகிறது. ஹல்லேலூயா. நமது பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. என்னங்க பாவங்கள் மன்னிக்கப்படுது மட்டும் தானே மத்தேயு 1ல போட்டிருக்கு. நீங்க என்ன புதுசா ஒண்ணு சொல்லிட்டு இருக்கிறீங்க? திமிர்வாதக்காரன் நிகழ்ச்சி எடுத்து படிச்சு பார்த்தோமா? திமிர்வாதக்காரனுக்கு நடக்க முடியல, பேச முடியல, அவர் விருப்பப்படி செய்ய முடியல. ஆனா ஆண்டவர் அவர் விசுவாசத்தை பார்த்தாரா, கூட்டு வந்தவங்க விசுவாசத்தை பார்த்தாரா? அழைத்து வந்தவர்கள் விசுவாசத்தை பார்க்கிறார். என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு சுவாமியுடைய நாமத்தை சொல்லாம பார்த்தாலே சுகம். ஹல்லேலூயா. விடுதலை. நாம பேச முடியல நினைக்க வேண்டாம், இன்னைக்கு வாய் பேச முடியலன்னு இயேசுன்னு கையால எழுதிக்கிட்டே இருங்க, நோட் எடுத்து இயேசுன்னு எழுதுனதை பார்த்துக்கிட்டே இருங்க. ஆண்டவரே இயேசுங்கிற நாமத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன், எனக்கு சுகம் நான் விசுவாசிக்கிறேன், சொல்லும் பொழுது அந்த சுகம் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. அப்படியாக இயேசு என்ற நாமம், இந்த பிறப்பு என்பது ஒரு வல்லமையின் நாமம், ஒரு மகிமையின் நாமம். அதனாலதான் அவங்க சொல்றாங்க, பரமசேனை திரள் தோன்றும் பொழுது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அப்ப எவ்வளவு பெரிய நற்செய்தி, எல்லாவற்றிலும் நற்செய்தி, பாவத்திலிருந்து விடுதலை நற்செய்தி, கூடவே இருக்குங்கிற ஒரு நற்செய்தி, சுகமாக்குகிற ஒரு பெரிய நற்செய்தி. அந்த திமிர்வாதன் காலத்தில் என்ன சொல்றாரு? உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட,
அவர் இதை மட்டும் சொல்லி நிப்பாட்டிருக்கலாம்ல, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, ஏப்பா தூக்கிட்டு போப்பா அப்படின்னு எப்படி இருக்கும்? இதுக்காக கொண்டு வந்தோம், கூரையெல்லாம் இதுக்காக பிரிச்சோம், ஏங்க இப்படி ஐயாட்ட இன்னும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படி ரெக்கமெண்டேஷன் யாரும் கேட்டாங்களா? கேட்கல. ஆண்டவர் மனதுருக்கம் உள்ள தெய்வம். உடனே என்ன சொல்றாரு? உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. நாம எப்பயுமே கர்த்தருடைய கிருபையினால் நடப்பதற்காகவே, இயேசு என்ற நாமத்தை பெறுவதற்காகவே இந்த கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். ஹல்லேலூயா. நாம் இந்த உலகத்தில் நடமாடும் பொழுது பாவம் இல்லாமல் நடப்பதற்கு, எப்படி பாவம் இல்லாமல் நடப்பதற்கு, பரிசுத்தமாக நடப்பதற்கு, சுகத்தோடு நடப்பதற்கு, பலத்தோடு நடப்பதற்கு தான் இயேசு என்ற நாமத்தை நம்ம சொல்லணும்னு சொல்லி நம்மள ஆண்டவர் இந்த மாலை வேளையில அழைக்கிறார். நாம் அதை ட்ரை பண்ணி பாருங்களேன், மிகப்பெரிய கிருபை. இந்த இயேசுங்கிற நாமத்தை வாயால சொல்லிட்டு அப்படி விட்டுறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீங்க வீட்டுல தண்ணி குடிக்கிறீங்கல்ல, எத்தனை பேர் தண்ணி குடிக்கும் போது ஆசீர்வதிச்சு தண்ணி குடிச்சிருப்போம்? யோசிச்சு பாருங்க. தண்ணி குடிக்கும் போது ஆண்டவரே இந்த தண்ணியை ஆசீர்வதிச்சு தாருங்க, இயேசு 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 இயேசுன்னு சொல்லிட்டு, அல்லது இம்மானுவேல் சொல்லிக்கிட்டு கர்த்தருடைய நாமத்தை சொல்லிட்டு தண்ணி குடிச்சு பாருங்க, அப்புறம் டிஃபரன்ஸ் தெரியும். அதே மாதிரி உணவை வச்சுக்கிட்டு எவ்வளவு நேரம் இயேசுன்னு சொல்லி இருப்போம், ஆண்டவரே இந்த உணவை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே, இயேசு மூலம் பிதாவே ஆமென், முடிஞ்சு போச்சு. அதே நேரத்துல கொஞ்ச நேரம் வச்சு, ஆண்டவரே இந்த உணவை கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பான்னு அதுல இருக்கக்கூடிய, நீ ஒரு கண்டிஷன் ஆர்டர் போட்டிருக்காரா? நீ எத்தனை பருக்க சாப்பிடுறியோ அத்தனை பருக்க நன்றி சொல்லிட்டு தான் சாப்பிட சொன்னா சாப்பிட முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு கடையில எடை போட்டு தராங்க, சாப்பாடு கேட்டா ஒரு ஹோட்டல்ல 1/2 கிலோ அல்லது 300 கிராம் இப்படி எடுத்து கொடுக்குறாங்க. அப்ப நம்மள ஆண்டவர் நீ 300 தடவை நீ எவ்வளவு எடைக்கு சாப்பிடுறியோ அந்த எடைக்கு நன்றி சொல்லிட்டு சாப்பிடுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? அத்தனை கிராமுக்கு இல்ல அத்தனை பருக்கைக்கு கஷ்டம். நம்ம தேவன் அன்புள்ள தேவன், இயேசுன்னு சொல்லுப்பா, சொல்லிட்டு சாப்பிடுங்கிறாரு. உன்னால முடிஞ்சா சாப்பிடும் போது பேசாம மனசுக்குள்ள நன்றி சொல்லிக்கிட்டே சாப்பிடு. ஒவ்வொரு உணவையும் சாப்பிடும் பொழுது நன்றி சொல்லிக்கிட்டே சாப்பிட்டு பாரு, அந்த சாப்பாடும் எவ்வளவு ஒரு மகிமையாக மாறும் என்பதை கற்றுத் தருகிறார். அதனால இயேசு என்ற நாமத்தை எல்லா நேரத்திலையும் சொல்லலாம். அப்ப சில பேர் என்ன பண்ணுவாங்க, மருந்து மாத்திரை எடுக்கும்போது சோகமா அப்படி எடுப்பாங்க, டபக்குன்னு வாயில போடுவாங்க, தண்ணி ஊத்தி குடிச்சிருவாங்க. இதை இயேசுன்னு சொல்லணுமா? சொல்லணும். சைடு எஃபெக்ட் இருக்காது. எப்படி? சைடு எஃபெக்ட் இருக்காது. டாக்டர் சொன்னா கேட்டுக்கிடுவாங்க. ஆனா அதே மாத்திரை கையில் எடுத்து இயேசு என்ற நாமத்தை சொல்லி நமக்கு மட்டும் சாப்பிடுறதுக்காக செய்யக்கூடாது. ஆண்டவரே இந்த மாத்திரை இல்லாம எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்கப்பா, எல்லாருக்கும் இந்த மாத்திரை கிடைக்க நீங்க கிருபை பாராட்டுங்கப்பா, இந்த மாத்திரையை ஆசீர்வதிச்சு கொடுங்கப்பா, இதை உற்பத்தி பண்ற கம்பெனியை ஆசீர்வதிங்கப்பா, கவர்மெண்ட் ஆசீர்வதிங்கப்பா, இதை இயேசுவின் நாமத்துல ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லி சொல்லும் போது, ஒரு மாத்திரை சாப்பிடும் போது எத்தனை பேருக்கு ஜெபிச்சிரோம், எத்தனை பேர் ஆசீர்வதிக்கிறோம். இல்லாதவங்களுக்காக ஜெபிக்கணும். தண்ணி குடிக்கும் போது அதே மாதிரி ஜெபிச்சு பாருங்க, இல்லாதவங்களுக்கு தண்ணி கிடைக்கணும்னு ஜெபிங்க. அதுக்குத்தான் இயேசுங்கிற நாமத்தை சொல்கிறார். இயேசு என்ற நாமத்தை சொல்றவன் அவரை போலவே இருக்க வேண்டும், ஊழியம் செய்ய வேண்டும், நற்கிரியைகளில் பெருக வேண்டும், ஜெபத்தில் பெருக வேண்டும். அவர் எப்படி பிதாவிடத்தில் கேட்டு நமக்கு பரிசுத்த ஆவியானவரை வாங்கி கொடுத்தாரோ அதே போல நாமும் பிறருக்காக ஜெபிப்பதற்காகத்தான் இந்த இயேசு என்ற நாமத்தை நேரடியா கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றிற்கும் ஒரு முன்மாதிரியை கற்றுக் கொடுப்பதற்காக வந்த தினம்தான் கிறிஸ்துமஸ் தினம், இயேசு என்ற நாமத்தை சொல்லுகிற தினம். நாம் அவ்வாறு சொல்லும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, துதிக்கும் பொழுது கர்த்தருடைய நாம மகிமைப்படுகிறது. கிடைச்ச உடனே விறுவிறுன்னு ஆற போகுதுடா, இப்பயா ஜெபம் பண்றது, முதலே ஜெபிச்சுட்டு வரக்கூடாதா? எனக்கு முதல்ல ஜெபிச்சுட்டு வர முடியல, பரவாயில்ல நான் ஜெபிச்சுட்டு சாப்பிடுறேன். ஆண்டவருக்காக அந்த சூட்டை கூட பொறுத்துக்க கூடாதா? ஹல்லேலூயா. பொறுத்து கொள்ளலாம். மனம் இருந்தால் என்ன உண்டு? மார்க்கம் உண்டு. நாம் அப்படியாக அப்படி சந்தோஷத்தோட நன்றி சொல்லிக் கொண்டே சாப்பிடுறது. சரி பரவாயில்ல, இயேசுன்ற நாமத்தை நாம மற்ற நேரத்தில் நினைச்சு பாக்குறோமா? எவ்வளவோ நம்ம டிராவல் பண்றோம், நடந்து போகும்போது கேட்போம், ஆண்டவரே நான் ஒவ்வொரு ஸ்டெப் வைக்கும் போது இயேசுன்னு சொல்லிட்டே நடந்தேனே, எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கும்போது என்ன செய்யறாரு? ஆண்டவர் சைக்கிள் தருகிறார். அடுத்து என்ன செய்யறோம்? சைக்கிள்ல போறவங்க கார் கொடுங்க ஆண்டவரே, சைக்கிளை ஓட்டி ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன என்ன செய்யறோம்? கார் வாங்கி என்ன செய்யறோம்? கார்ல போகும்போது தூங்கிடுறோம். அடுத்து என்ன செய்யறோம்? பாட்டை போட்டுட்டு கேட்டுட்டு போறோம். நாங்க இயேசு சுவாமி பாட்டை மட்டும் தான் கேட்டுட்டு போறோம், பாடுவது இல்லை, துதிப்பதில்லை. அப்ப ஐஸ்வர்யம் பெருக பெருக சுகஜீவிகளாக மாறுவதை தடுப்பதை கற்றுக் கொடுப்பதற்காக வந்திருக்கிறாரு. ஆண்டவர் செய்த ஊழியத்துல அவர் என்ன செஞ்சிருக்கலாம்? சீஷர்களோடையே நடந்து திரிகிறார், கப்பல்ல போறாரு, படகுல போறாரு, எல்லாம் செய்யறாரு. எதற்காக?
எல்லா கஷ்டப்படுபவர்களை போன்று சகலத்தையும் சகிப்பதற்காக கற்றுக் கொடுக்கிறார். நாம என்ன செய்யறோம்? நமக்கு கிடைக்க என்ன செய்யறோம்? ஜெபிக்கிறதே மறந்துடும். முந்தி நடந்து போகும்போது போற வழியில யார் யாருக்கெல்லாம் கஷ்டப்படுறத பார்த்து என்ன செய்வோம்? ஜெபிப்போம். இப்ப சைக்கிள்ல போக ஆரம்பிச்சவங்க மறந்துட்டாங்க. பைக்ல போறவங்க டிராபிக்கை பாக்குறதுக்கே இதா இருக்குது, இதுல ஜெபம் வரையா, ஏய் ஒழுங்கா போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க? பேரண்ட்ஸ் சொல்லி அனுப்புறாங்க. வண்டியில போகும்போது ஜெபிச்சுட்டு போய் எங்கிட்டா போய் வண்டி விட்டாத அப்படிம்பாங்க. அப்படி இல்ல, ஜெபித்து கொண்டே செல்லுகிற வண்டி சரியான டெஸ்டினேஷன் போய் சேரும். ஹalleluya. ஜெபித்து கொண்டு போகிற வண்டி என்னைக்குமே பிரேக் டவுன் ஆகாது. ஹalleluya. அதை கண்கூடாக நாங்க பார்த்திருக்கிறோம். கண்கூடா பார்த்திருக்கிறோம். இயேசு என்று சொல்லிக்கொண்டே வண்டி ஓட்டி பாருங்க. இயேசு என்று சொல்லிக்கொண்டே படித்து பாருங்க. இயேசு என்று சொல்லிக்கொண்டே நினைத்து கொண்டே சாப்பிட்டு பாருங்க. இயேசு என்று சொல்லிக்கொண்டே எல்லாம் செய்து பாருங்க, வாழ்ந்து பாருங்க, எல்லாம் வெற்றியாக முடியும். அதுதான் நாமம், இயேசு என்ற நாமம். பெற்றோர் அவருக்கு அதே பேரை வைக்கிறாங்க. நாம் இந்த நாமத்தை நமது பிள்ளைகள் கற்றுக் கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஹalleluya. மேலும் இதை குறித்து பார்க்கும் பொழுது இந்த இயேசு என்ற நாமம் நமக்கு கிடைச்சதுனால நமக்குள்ள ஒரு பெரிய ஒரு டெலிவரன்ஸ் எப்படி கிடைக்குதுன்னு பாருங்க. ரோமர் 5:5 எடுத்து படிப்போம். நமக்கு தெரியாத ஒன்று, பழைய ஏற்பாட்டுல இல்லாத ஒரு காரியத்தை புதிய ஏற்பாட்டுல இயேசு சுவாமியினுடைய பிறப்புக்கு அப்புறம் நம்ம கற்றுக் கொடுக்கப்படுகிறது. பாத்தீங்கன்னா அது வரைக்கும் பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்க்கும் பொழுது சிமியோன் ஐயா மூலமா பிரத்யட்சமா நிறைய பேசப்படுகிறது. அடுத்து படிப்போம். அதற்கு முன்பாக ரோமர் 5:5 படிப்போம், பக்கம் 212. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. ஹalleluya. இப்ப பிறக்கிறதுக்கு முன்பாக என்ன செஞ்சிருச்சு? நமக்குள்ள பரிசுத்த நமக்கு அருளப்பட்ட, அதுல டேட் போடல, நீ பிறந்ததுக்கு அப்புறம் இத்தனை வயசுக்கு அப்புறம் இத்தனை மாசத்துக்கு அப்புறம் சொல்லப்படல. நமக்கு அருளப்பட்ட, தாயின் கர்ப்பத்தில் உருவான தினம், உருவாக்கிய தினம், தகப்பன் நமக்கு உள்ள வச்சிருக்கும் போதே பரிசுத்த ஆவினாலதான் உள்ளே இன் பண்றாரு. அப்பயே அப்படி தேவ அன்பை கொடுத்துறாரு. குழந்தை பிறந்தோன்னு ஏன் சந்தோஷமா இருக்காங்க எல்லா வீட்லயும்? தேவ அன்பு குழந்தையாக வருகிறது. ஹalleluya. அப்ப இயேசு சுவாமி பிறந்த போது எப்படி அன்பு தாயார் மரியாளுக்கும் அன்பு தகப்பன் யோசேப்புக்கும் சந்தோஷம் இருந்ததோ, அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல ஒரு குழந்தை பிறந்தா என்ன செய்யறோம்? சந்தோஷமா இருக்கிறோம். அதே மாதிரி ஏன் சந்தோஷமா இருக்கிறோம்? அந்த குழந்தை உருவாகும் பொழுதே பரிசுத்த ஆவியானவர் தேவ அன்பை அந்த குழந்தைக்கு அருளுகிறார். ஹalleluya. இதை நம்ம உணரும் பொழுது அந்த பிள்ளைக்கு அடுத்து கற்றுக் கொடுக்கணும், ஏற்கனவே உனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், தேவ அன்பு உனக்குள்ள இருக்குது, நீ அதனாலதான் உருவான, அதனாலதான் வெளியே நல்லபடியா பிறந்த. நான் வெளியே விழும் பொழுது என்ன சொல்லிருக்கு? தேவனுடைய சார்பில் விழுந்தேன் அப்படின்னு இருக்கு. அப்ப இந்த வார்த்தை எப்படி நிறைவேறுகிறது? நாம் உருவானதே பரிசுத்த ஆவியானவரால் உருவாயிருக்கிறோம். ஹalleluya. நாம் இந்த உலகத்துடைய எல்லா மக்களுக்குள்ள அது இருக்குது. அதனாலதான் போய் இயேசு என்ற நாமத்தை போய் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள். உள்ளுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவர் இல்லாமல் இருந்தால் ஏற்றுக்கொள்ள முடியாது. உள்ளுக்குள்ளே இயேசுவின் அன்பு இல்லாவிட்டால், தேவ அன்பு இல்லாவிட்டால் இயேசுவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இயேசு என்ற நாமம் அருளப்பட்ட ஒரே காரணத்தினால், பரிசுத்த கொடுக்கப்பட்ட ஒரே காரணத்தினால் போய் சுவிசேஷம் சொல்லும் பொழுது ஏற்றுக்கொள்கிறார்கள். அதனால இன்றைய தினத்திலிருந்து நாம் தைரியமா சொல்லுவோம், எனக்கு I am so anointed, பரிசுத்த ஆவியானவர் என்னில் இருக்கிறார். நான் சந்திக்க போகிற நபர்கள் ஆண்டவரை அறியாத நபர்களாக இருந்தாலும் அவருக்குள்ளாக அருளப்பட்ட பரிசுத்த ஆவியானவரோட பேச போறேன் நானு. அப்ப சந்தோஷமா போய் ஊழியம் செய்யலாமா? சந்தோஷமா சுவிசேஷம் சொல்லலாமா? ஹalleluya. அதுதான் ஊழியம். ஏன் அவர் சொல்றாரு? இயேசு சுவாமி இதோ உலகமெங்கும் போய் சகல ஜாதி சீஷராக ஏன் சொல்றாரு? ஏப்பா, நான் உள்ளுக்குள்ள பரிசுத்த ஆவியை வச்சுதான்ப்பா அவரை நான் படைச்சிருக்கிறேன். நீ போய் பேச மனுஷன்ட்ட பேசல, உள்ள இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியிட்ட போய் பேசு அப்படிங்கிற வார்த்தையினுடைய உள்ளடக்கம் தான் சுவிசேஷம். ஹalleluya. அதனால நாம் யாரை பார்த்தாலும் இனிமே இயேசு என்ற வார்த்தையை சொல்லிக்கொண்டே பேசுவோம். அவரிடத்தில் சொல்லுவோம், உங்களுக்குள்ளும் தேவ அன்பு இருக்கிறது என்று சொல்லுவோம். அதற்காக கர்த்தரை நான் துதிக்கிறேன். அன்பு ஐயா என்னை பற்றி நிறைய சொன்னாங்க. நாங்கள் எங்களுக்கு ஒரே ரோல் மாடல் ஐயா. அம்மா அன்பு காட்டுவதில் ஐயாவுடைய அன்பை நாங்க ரொம்ப டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, எங்களுடைய வயதான நாட்கள்ல ஐயாவை மாதிரி ரெட்டிப்பான ஆசீர்வாதம் வேணும். அன்பு காட்டுவதில், பேசுவதில், மனத்தாழ்மையா நடப்பதில், கற்றுக் கொடுப்பதில் வேணும்னு சொல்லி என்ன செய்யறோம்?
கேட்கறது, இதைத்தான் ஜெபமா மாத்திடுறது. யார் யார்ட்டெல்லாம் கிஃப்ட் இருக்குதோ, நம்ம இங்க இருக்கிற பாஸ்டையா பாக்குறோம்னா ஒவ்வொரு பாஸ்டையா பார்க்கும் பொழுது நாங்கள் அதிகமா ஸ்டான்லியா கூட இருக்கிறோம், அது மாதிரி பிலிப்பையா கூட இருக்கிறோம். அப்ப ஆண்டவரே அவங்களை துதி ஆராதனை நடத்த நாங்க இன்னும் நடத்தணும் ஆண்டவரே, எல்லா வழி கேட்கணும். நாம அப்படியே கேட்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே அவங்க கொடுத்து எங்களுக்கு கிருபை எங்களுக்கு வேணும். அதே மாதிரி அன்பு அண்ணன் சாம்ராஜனை ஜெபத்தில் நடத்துவாங்க, அதே மாதிரி கிருபை வேணும். யார் யாரெல்லாம் பாக்குறோமோ இவங்களுக்கு இந்த கிருபை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, நாங்களும் உங்க நாமத்தை மேம்படுத்த கிருபை வேணும். அப்படியாக ஆண்டுடைய கிருபைகளை கேட்பதற்காகத்தான் இந்த இயேசு பிறந்த தினத்தை நம்ம கொண்டாடுகிறோம். வெறுமனே ஹாப்பி கிறிஸ்துமஸ் சொல்லிட்டு தப்பிச்சு போறதுக்குள்ள, இன்றிலிருந்து நாம் தப்ப முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், மகிமையான காரியம் இருக்கு பாருங்க. பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறாரு, நாம படிச்சோம் இயேசு நாம பாவம் போக்குதுன்னு. பாவத்தை மட்டுமா போக்குறதுக்கு இந்த இயேசு சுவாமி பிறந்தாரு? ஒரு மகிமையான காரியம் இருக்கு, சேர்ந்து படிப்போம். ஏசாயா 1 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். ஏசாயா 1 அதிகாரம் 18வது வசனம் படிக்க போறோம். ஆண்டவர் நம்மளை கூப்பிட்டு கேட்கிறாரு, வழக்காடுவோம் வாருங்கள் கேட்கிறாரு. சேர்ந்து படிப்போமா? பக்கம் 807, வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். உங்கள் பாவங்கள் சிவேர் என்றிருந்தாலும் உறைந்த மலையை போல் வெண்மையாகும், அவைகள் ரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும். ஆமேன். இந்த வார்த்தை பரிசுத்த வேதாகமத்துல ஏசாயால சொல்லப்பட்ட வார்த்தைய இன்னொரு இடத்துல கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. தானியேல் 7:9 எடுத்துக்கொள்வோம். தானியேல் 7:9 எடுத்துக்கொள்வோம், சேர்ந்து படிப்போம். பக்கம் 1040. நான் தானியேல் 7:9 பக்கம் 1040. நான் பார்த்து கொண்டிருக்கையில் சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது, நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மலையை போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாய் இருந்தது. 1வது இப்ப ஏசாயா 1 பாத்தீங்கன்னா, அந்த உறைந்த மலையை போல் வெண்மை, ரத்தாம்பர சிவன் பஞ்சை போல மாற்றுகிறார். அவர் எப்படி மாற்றாரு? அவரை போலவே மாற்றுகிறார். இந்த உலகத்துல பரிசுத்தமா வாழ்வதற்கு அவரை போலவே மாற்றுகிறார். ஹல்லேலூயா. இதைத்தான் ஆண்டவர் புதிய ஏற்பாட்டுல இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக அவர் வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தை சொல்லும் பொழுது ஏன் மத்தேயு 1 அந்த வார்த்தையை பார்க்கிறோம்னா, பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, சகல அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுகிறது, சகல நோய்கள் குணமாகிறது. அந்த நாமம் மகிமையான நாமம். அதனால இயேசு என்ற நாமத்தை பழைய ஏற்பாட்டோடும் புதிய ஏற்பாட்டோடும் ஒப்பிட்டு பார்த்தா அது ஒரு கடல்ல. நான் உங்கள்கிட்ட சொன்னது மிகவும் குறைவான வார்த்தைகள். கர்த்தர் இந்த கிறிஸ்துமஸ் காலகட்டங்கள்ல நாம் இந்த வார்த்தையை சொல்லுவதில் நம்ம பலப்படுவோம். சோர்ந்து போக நேரத்துல இம்மானுவேல் சொல்லி சொல்லுவோம். அதே நேரத்துல நம்ம மனசுல ஒரு தவறுன்னு உணர்ந்த உடனே இயேசுன்னு சொல்ல ஆரம்பிப்போம். அதிகமா இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சோம்னா தவறே இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்வோம். இம்மானுவேல் அவர் கூட இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து வாழ முடியும். இன்னொரு காரியத்தை குறித்து இதுல பார்க்கும்போது, பழைய ஏற்பாட்டுல உங்களை கழுவி சுத்திகரிங்கிற வார்த்தை தான் பழைய ஏற்பாட்டுல நிறைய வரும். எப்படி வரும்? உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அப்படின்னு வரும். புதிய ஏற்பாட்டுல நானே கழுவுறேன் பாங்கிறார். எவ்வளவு பெரிய மகிமையான வார்த்தை. நம்மை கழுவுவதற்காக பிறந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இயேசு என்ற நாமம் நம்மை கழுவுவதற்காக இந்த உலகத்தில் வந்த நாமம், நம்மை பரிசுத்தமாக்குவதற்காக வந்த நாமம். அதை நாம கனம் பண்ணணும். ஆண்டவரே உங்க பரிசுத்த ரத்தத்தால் கழுவுங்க. திரும்ப 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 கேட்கும் பொழுது நம்மை பரிசுத்தமாக்குகிறார். ஹல்லேலூயா. கிச்சனுக்கு போய் பாத்திரம் சுத்தமா இருக்கிறத பார்த்துட்டு வீட்டுக்கு வந்த கெஸ்ட், உங்க பாத்திரம் ரொம்ப பளிச்சுன்னு இருக்கேன்னா அந்த அம்மாக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஆமாங்க, நாங்க இந்த பவுடரை யூஸ் பண்றோம் அப்படிம்பாங்க. அப்படி எவ்வளவு சொல்லுவாங்க. நாங்க இல்லைங்க, இந்த டிஷ் வாஷ் வச்சிருக்கிறோம், வீட்டுல மிஷின் வச்சிருக்கிறோம் சொல்லுவாங்கல்ல. அதே மாதிரி நம்மை பார்க்கிறவர்கள் பரிசுத்தத்தை பார்க்க வேண்டும். நம்மை பார்க்கிறவர்கள் இயேசு என்ற நாமத்தை வெளியே தெரியாது, நாம் நடக்கின்ற பரிசுத்தத்தை பார்த்து நீங்க மட்டும் எப்படி பரிசுத்தமா இருக்கிறீங்க, நான் இயேசுன்னு சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்களும் இயேசுன்னு சொல்லுங்க. நீங்க என்னங்க இப்படிப்பட்ட ஒரு சோதனை வருது, எப்படிங்க தைரியமா இருக்கிறீங்க, நான் இம்மானுவேல் சொல்லிட்டே இருக்கிறேன், நீங்களும் சொல்லி பாருங்க. எல்லா சூழ்நிலையும் சந்தோஷமா இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்படியாக பழைய ஏற்பாட்டோடும் புதிய ஏற்பாட்டோடும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அனைத்து வசனங்களையும் எளிமைப்படுத்தி நாம் வாழ்க்கையில் அதை அபியாசிக்க, நாம் நம்ம வாழ்க்கையில் அதை கடைபிடிப்பதற்காக பிறந்த நாமம் இயேசு நாமம். ஹல்லேலூயா. அப்படியாக இந்த நாளில் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். ஒரு விஷயம் தலை தாழ்த்தி நம்ம ஒப்பு கொடுப்போமா? வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இனிமே இயேசுன்னு சொல்லுவோமா?
வாய்ப்பு கிடைப்போம், வாய்ப்பை உருவாக்கி இயேசு என்று சொல்லுவோமா? நினைக்கும் பொழுதெல்லாம் இயேசு என்று சொல்லுவோமா? நினைக்கும் பொழுதெல்லாம் இம்மானுவேல் என்று சொல்லுவோமா? நம்மோடே கூட இருப்பார். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, நாங்க எங்களை குடும்பத்தோடு உங்க பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, நீங்க பிறந்த இந்த நிகழ்ச்சியை அன்னைக்கு மட்டும் கொண்டாடிட்டு மறந்து போகிற ஜனங்களாக நாங்க ஒருபோதும் இருந்துடக்கூடாதுப்பா. அப்பா, வாழ்நாள் முழுவதும் எங்களோடு கூட இருக்கக்கூடிய ஒரே தெய்வம், சர்வ வல்லமையுள்ள தெய்வம் இம்மானுவேல், நீங்க கூட இருக்கிறீங்க என்கிற வார்த்தை நிறைவேறுவதற்கு, எங்க வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, எங்க சந்ததியில நிறைவேறுவதற்கு இந்த மாலை வேளையில எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் உங்க பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையை கடந்து சென்றாலும் இம்மானுவேல் என்ற நாமம் எங்களோடு கூட இருக்கும் பொழுது நாங்கள் எல்லாவற்றையும் வெற்றி பெறுவோமே. அந்த பாக்கியத்திற்கு எங்களை பங்காளிகளாக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் எங்க பாத்திரத்தின் பங்காக இருப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையின் சுதந்திரமாக இருப்பதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். எங்க வாழ்க்கையின் தலைவராக ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஆகாதவைகளை நீ பேச மாட்டோம்பா. நாங்க பிள்ளைகளோடு பேசும் பொழுதும் சரி, கணவரோடு பேசும் போதும் சரி, மனைவியோடு பேசும்போதும் சரி, பேரப்பிள்ளையோடு பேசும் போதும் சரி, சம்பந்தங்கள் யாரோடு பேசினாலும் தகப்பனே, இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தைகளை பேசக்கூடிய பாக்கியத்தை தாருங்க தகப்பனே. ஒவ்வொருடைய நாவையும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் கட்டி வைத்திருக்கக்கூடிய சகல கட்டுகளையும் இந்த இரவு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் கட்டவிழ்க்கிறோம் ஆண்டவரே. எல்லா நேரமும் இயேசு என்ற நாமத்தை சொல்லக்கூடிய ஒரு உள்ளம் எல்லாருக்கும் வைக்கப்படுவதாக என்று பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நாங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. பிதா நடாத சகல அப்பா நாற்றங்கள் வேரோட பிடிக்கப்படுகிற ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நவமான இருதயம், கிறிஸ்துவின் சிந்தை உள்ள இருதயம், கிறிஸ்துவின் அன்பு உள்ள இருதயம், கிறிஸ்துவுக்காகவே வாழுகிற இருதயம் இந்த இரவு வைக்கப்படுகிற ஸ்தோத்திரம். எங்கள் இருதய துடிப்பு இயேசு என்று சொல்லுவதை உணரக்கூடிய பாக்கியத்தை தாருங்க. இம்மானுவேல் என்று சொல்லக்கூடிய பாக்கியத்தை உணரக்கூடிய பாக்கியத்தை தருபடியாக ஜெபிக்கிறோம், தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா துதிகன மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஆண்டவரே. அடுத்த வருடம் நாங்கள் ஆண்டவரே இதே போன்ற பண்டிகை கொண்டாட வரும் பொழுது நாங்கள் ஒரு மிகப்பெரிய மகிமை சர்வ வல்லமையுள்ள தேவனோடு இந்த இடத்தில் உங்களை மகிமைப்படுத்துறோம் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. எங்களை குடும்பமா ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த பாக்கியவான்களாக பாக்கியவதிகளாக எங்களையும் எங்கள் குடும்பத்தை மாற்ற ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபிக்கிறோம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.